மந்திரம் சொல்லணும். ஓம் சர்வகுரு சாந்தியே டிங்குலேட் அபய விட்டர் வாட்டிவார். ஓம் 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 தெரியாத்தமா மாட்டிவிட்டேன். ஓம் ஓம் தெரியாத்தமா மாட்டிவிட்டேன். நெய் விடுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. நீங்க உத்தரவு கொடுக்கணும். நடக்கட்டும். நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க. சுவாமி நெய் இருக்கா? அதை குடிக்கப்படாத. இது நெய் என்ன பண்றது? அக்னியில விட்டுருங்க. ஊத்தம். ஓ புறப்படலாம். நீங்க செய்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களை போல நாட்டுப்பற்றுள்ள மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வெற்றி வெகு தூரத்துல இல்லைங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு. எங்களுக்கு உத்தரவு கொடுங்க. பாரத் இறப்பா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் சந்தர்ப்பவசமா விளையாட்டா நடந்ததா இருக்கலாம். ஆனா பெரியவங்கிற முறையில சொல்றேன், இது உண்மையிலேயே அக்னி சாட்சியா பல பேர் முன்னால நடந்த புனிதமான கல்யாணம். திருமண கோலத்தை கலைக்காதப்பா. ஆமாம் பாரத், திருமண கோலத்தை கலைக்காத. அது அப்படியே இருக்கட்டும். 23ஆம் தேதி திவான் நாட்டியமாட ஒத்துக்கொண்டு விட்டார். இல்லை, நாட்டியம் திவானுக்கு தலைமை தாங்க ஒத்துக்கிச்சு. இல்லை, திவான் நாட்டியத்தை தாங்குறார். ஐயோ திவான் தலைமை தாங்க ஒத்துக்கிட்டார். அப்படி சொல்லலாம். சின்ன விஷயம். கோமா இருக்கீங்களா? ஒரு பொண்ணு நாட்டியம் ஆட போதே, அது மோகின் இல்லையே. வசந்தி, சந்தர், சமன், நான் இங்க நிக்கிறேனே, பரவாயில்லையா? திட்டமே இப்பதான் உருவாயிட்டு இருக்குது. இதுதான் முதல் கட்டம். ஆமா, இதுதான் முதல் கட்டம். அப்படியே உட்கார். சங்கர், இதுதான் நாட்டிய மேடை. இது ஜனங்க. டிக்கிதான் திவான். ஐயோ நானா? இந்த இடத்துல தான் திவான் உட்கார்ந்து நாட்டியத்தை ரசிக்க போறான். உட்காரடே. அடையாளமே தெரியாம அரபு நாட்டு உடையில நாம எல்லாரும் இருக்க போறோம். அரேபிய அழகியா வசந்தி மேடையில நாட்டியம் ஆடுவான். ஆமா, நீதான். அது ஒரு அழிவு நாட்டியம். உன் பக்கத்துல நான் சவுக்கோடையும் கை துப்பாக்கியோடையும் நின்றுகிட்டு இருப்பேன். பதறாதீங்க. பலிச்சுதா? இல்ல, வலிக்கவே இல்ல. என் திட்டத்தை எல்லாரும் கவனமா கேளுங்க. சோமு, மின்சார விளக்குகள் எரியறதுக்கும் அணையறதுக்கும் உன் பக்கத்திலேயே ஒரு சுவிட்ச் போர்டு இருக்கும். அதை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இந்த நாட்டியத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வசந்தி பாடிக்கிட்டே ஆடுவான். இல்ல அவ ஆட மாட்டா. என் வலது கையில இருக்கிற சாட்டையினால அடிச்சு நான் அவளை ஆட வைப்பேன். என் இடது கையில இருக்கிற துப்பாக்கி திவானுடைய மார்பையே குறிபாக்கும். நீ இப்படி இடையில சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த திவானுக்கு ஏற்பட போகும் கதி உனக்கு இப்பவே ஏற்பட்டு. சங்கர், 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 சங்கர். இந்த நாட்டிய குழுவுக்கு நீதான் தலைவன்.
திவான் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தர், நான் வசந்தி அடிக்கிற ஒவ்வொரு அடியையும் நீ எண்ணிக்கிட்டே வரணும். நீ மட்டும் இல்ல, எல்லாரும் கவனமா எண்ணணும். எண்ணிக்கையில தவறே ஏற்படக்கூடாது. சோமு, நான் வசந்திய 15வது முறை சவுக்கால அடிக்கும் போது அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லா விளக்குகளும் ஒரே சமயத்தில் அணையணும். அது உன்னுடைய பொறுப்பு. புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுது இல்ல? 15வது சவுக்கடி சோமு விளக்கு அணைச்ச உடனே கண்டு வைக்கிற நேரத்துல நான் திவானை சுட்டுடுவேன். இருட்டு, குழப்பம், கூச்சல், இதுக்கு மத்தியில நாம தப்பிச்சாகணும். அது சரி, குறி தவறாம சுட்டாகணுமே. நான் வச்ச குறி தப்பாதுங்கிறத இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன். 12, 13, 14. இதுதான் திவானுடைய முடிவு. எழுந்தவர். இனிமே துப்பாக்கி நான் தொட மாட்டேன். குறினா உன்னிது குறி. ஏற்கனவே நேர்ந்துவிட்ட தவறு மறுபடியும் நேரக்கூடாது என்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலன் இது. இனிமே என் குறி பார்வையில மட்டுமல்ல, எண்ணத்திலையும் சிந்தனையிலும் கூட இருக்கும். அன்னி ஏஜென்ட் சந்திக்க ஆரண்யபுரிக்கு போயிருக்கிற திவானும் மற்ற ராணுவ போலீஸ் அதிகாரிகளும் இன்னைக்கு புறப்பட்ட தலைநகருக்கு வரப்போறாங்க. என்ன? திவான் தலைநகருக்கு வராரா? என்ன திமிர்! ஐயோ, எனக்கு உள்ளுக்குள்ளே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அப்போ என்ன ஒண்ணுமே பண்ண வேண்டியா? எனக்கு வீரமே வர்றதில்ல. தப்பி தலை வரும்போது இப்படி அடக்கிடுறீங்க. அட போங்கப்பா. இளவரசி, இந்த பரிதாபத்துக்குரிய புரட்சிக்காரர்களை இவர்கள் தான் கொடுமைக்காரர்கள். உடனே சுட்டுத் தள்ள வேண்டும். புரட்சி தலைவனா, மக்கள் எழுச்சிக்கு நாயகனா? என் விரலிலே ஊசலாடி கொண்டிருக்கும் அவன் உயிர் கூட்டத்தோடு கூட்டமாக சாய்க்கப்படக்கூடாது. எனக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்குமே பாரத் யார் என்று தெரிந்தாக வேண்டும். அவன் சின்னா பின்னமாக சித்திரவதை செய்யப்படுவதை இந்த நாடே உணர்ந்தாக வேண்டும். ஏன் எவனுடைய வலது கையில் காயம்பட்ட வலு இருக்கிறதோ அவன் தான் பாரத். அவன் இழுத்து என் முன்னே நிறுத்து. அவர்களே, இவர்தான் பாரத். மூடுங்கள் வாயை. திவான் அவர்களே, என் கையிலும் வெட்டு காயம் இருக்கிறது. நானும் பாரத்தே. இல்லை, நான் தான் பாரத். இல்லை இல்லை, நான் தான் பாரத். நான் தான் பாரத். சொல்லுங்கள், உங்களிலே யார் பாரத்? பாரத் யார்? எங்களுக்கு தெரியாது. ஒரு நாட்டியத்துக்கு தலைமை தாங்க திவானை எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டான். நாட்டியத்துக்கா? ஆமா, நாம ஒரு நாட்டிய நாடகம் நடத்த போறோம். அதுக்கு திவான் தலைமை தாங்கணும். அது மட்டும் நடந்துட்டா அவனுடைய சரித்திரமே முடிஞ்சிடும். திவானை சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. நிஜமாவா? ஆமா, திவானுடைய அந்தரங்க ஏடிசி அடிக்கடி இங்க வருவான். அவனுக்கு என் மோகின் மேல ஒரு தனி சபலம். அதை உபயோகப்படுத்திக்கிட்டு எப்படா அந்த காரியத்தை சாதிச்சிடுறேன். என்ன மோகின்? அந்த முட்டாள் எனக்காக எதையும் செய்வான். வெற்றி நமக்கு தான்.
திவானு. என்னது? அட சந்தோஷத்திலையும் ஆத்திரத்தையும் சொல்றது இல்ல, அந்த அக்கிரமக்காரையா உங்க திவானு. இவ்வளவு பெரிய பங்களாவுல 500 பேர் குடுத்தல இருக்கலாம் போல இருக்குது. ஏப்பா ஜவானு, உங்க திவானு தனியா இருக்காரு, பயமா இருக்காது? இப்ப நீ சொன்னது அவர் காதல விழுந்தது, உன்னை இந்த இடத்திலேயே சுட்டு விடுவார். ஒண்ணு பண்ண, நீ தலைமை தாங்க, நான் அவரை பாப்பான அவர் என்னை சுடுவானே. என்ன மோகே, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? பேசாம என்ன? திவான் அவர்களே, நான் ஏற்கனவே தங்களிடம் சொல்லியிருந்தேனே நாட்டிய கோஷ்டி என்று. இவர்கள்தான் தங்களை தலைமை தாங்க சொல்ல நேரில் வந்திருக்கிறார்கள். இவளா ஆட போகிறாள்? ஐயா, இவ அண்ணா ஆர் பாக்குறது, இவன் ஆட மாட்டாள், இவங்க அக்கா ஆடுவார்கள், பார்க்கலாம். நான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று ஏன் முடிவு செய்தீர்கள்? நேரம் அப்படி, வேற வழி இல்ல. நீங்க தாங்கினா தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். மேலும் விசாரித்து பார்த்ததில் நீங்கள் ஒரு கலப்பைத்தியம் என்பது எங்களுக்கு தெரிந்தது. அது இல்லைங்க, இந்த நாட்டுக்கே நீங்க தான் அதிபதி. நீங்க வந்து வாழ்த்துனீங்கன்னா அது எங்களுக்கு பெருமை இல்லையா? நாட்டியம் எத்தனை மணிக்கு ஆரம்பம்? நீங்க வர வேண்டியதா, உடனே மணி அடிக்கும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். திவான் 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 பதில் சொல்லாமல் போகிறீர்களே. கவலைப்படாதே, வந்து